அக்டோபர் மாதத்திற்குள் நுழையும் நண்பர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பெருமை நம் இதயத்தில் வேரூன்ற நாம் அனுமதிக்கிறோம். பைபிளில் யாக்கோபு 4:6 நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் தாமே நமக்கு எதிராக நிற்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நமது சாதனைகள், திறமைகள் மூலம் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மீது நாம் காண்பிக்கும் அன்பு, அக்கறை, செய்யும் உதவி மூலம் கூட பெருமை நம்மை ஊடுருவக்கூடும். பெருமை நம்மில் நுழையும் போது நாம் சுயநலவாதியாகி நம்மை முன்னோக்கி தள்ளி மற்றவர்களை பின்னால் தள்ளுகிறோம். ஆம், வாழ்வில் சிறக்க பாடுபடுவது நல்லதுதான். ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் நம் வாழ்வில் வேலை செய்ய இடமில்லாதவாறு அதீத நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லதன்று. உங்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமை தொடங்கும் இடம் இதுதான். இதற்கான தீர்வு பணிவான இதயம். உங்கள் ஒவ்வொரு வேலையையும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து, இயேசுவே, நான் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபியுங்கள். அர்ப்பணித்தல் பலவீனத்தின் அறிகுறி அல்ல. இதுவே ஞானம், வலிமை மற்றும் ஆண்டவரின் கிருபையின் திறவுகோல். இந்த மாதம் மனத்தாழ்மையை தேர்ந்தெடுப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெறுவோம். ஒரு ஆசீர்வாதமான அக்டோபர் உங்களுக்கு அமைவதாக.